எல்லோருக்கும் வணக்கம் மக்களே. இன்றைக்கி எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான மீன் குழம்பு, அப்புறம் பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் முட்டை பொரியல். இதுதான் எங்கள் வீட்டில் காலை உணவு. இந்த கவலையை பற்றி சொல்லணுன்னா, கவலையில் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது. மத்தி கவலை, பனங்கவலை. ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா தட்டைக்கவலை அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் ஊர் பக்கம் இந்த மீனுக்கு என்ன பேர் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். எங்கள் ஊர் பக்கம் நாங்கள் இதை வந்து தட்டைக்கவலை அப்படின்னு சொல்லுவோம். இந்த தட்டைக்கவலையை வந்து பார்த்திங்கன்னா குழம்பு அருமையாக இருக்குது. தட்டைக்கவலையை வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் பக்கம் நாங்கள் என்ன செய்வோம்னா, மீனை வந்து சுட்டு சாப்பிடுவோம் இல்லைங்களா. கடலில் மீன் பிடிச்சி அந்த மீனை வந்து பார்த்திங்கன்னா சுட்டு சாப்பிட்டோன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த தட்டைக்கவலை. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கருவாடுக்கு இந்த தட்டைக்கவலை வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். இந்த தட்டைக்கவலையை நம்ம வந்து கருவாடு காய வச்சு தட்டைக்கவலை கருவாட்டு குழம்பு வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். அதே மாதிரி வறுவல் செஞ்சு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே இந்த அதோட சதப்பகுதி மட்டும் பார்த்திங்கன்னா நம்ம பிடிச்சி இழுத்தோம் அப்படின்னா பீஸாக அப்படியே வரும். அதை வந்து நல்லா நம்ம வறுவல் செஞ்சு சாப்பிட்டோன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். அப்புறம் வெண்டைக்காய் பொரியல் பாருங்கள், வெண்டைக்காயில் முட்டை போட்டு அருமையாக வச்சுருக்குறாங்க. இதை சாப்பிட்டு பார்த்துருவோம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 380 வீடியோஸ்க்கு மேலே நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதில் அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்ஸ் வீடியோ தான் போட்டிருக்கிறோம். ஏன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 2 ஷார்ட்ஸ் வீடியோ, ஒரு லாங் வீடியோ நான் போட்டுக்கிட்டுருக்கிறேன், டெய்லி போட்டுக்கிட்டுருக்கிறேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா லாங் வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 வீடியோ கூட இருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு 80-90 வீடியோஸ் தான் போட்டிருப்பேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 100 சப்ஸ்கிரைபர் வரமாட்டாங்களா அப்படின்னு நினச்சேன். ஸோ ஒரு 100 சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 500 சப்ஸ்கிரைபர் வரமாட்டாங்களா அப்படின்னு நான் நினச்சேன். இப்போ தான் ரீசெண்ட் டேஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் 500 சப்ஸ்கிரைபர் வந்தாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு எப்படியாவது ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் வராதா அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ கண்டிப்பாக 1000 சப்ஸ்கிரைபர் ஒரு நாள் கண்டிப்பாக ரீச் பண்ணுவோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 545 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறாங்க. அந்த 545 பேருக்குமே ஒரு மிகப்பெரிய நன்றியை அந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னும் கொஞ்சம் நாளில் கண்டிப்பாக 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணணும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம் எவ்வளோ டேஸ் ஆகுது அப்படின்ட்டு. வாங்க சாப்பிட்டு பார்த்துருவோம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. மீனை எடுத்து ஒரு வாரம் அப்படி வச்சுருவோம். மீன் குழம்புல வந்து பார்த்திங்கன்னா வேறு எந்த காய்கறி எதுவுமே சேர்க்கல, வெறும் தட்டைக்கவலை மட்டும் போட்டு வச்சுருக்குறாங்க. சாப்பிட்டு பார்த்துருவோம். அருமையாக இருக்குது. வெண்டைக்காவை சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. அருமை. இந்த தட்டைக்கவலையை பற்றி சொல்லணுன்னா, நம்ம இந்த தட்டைக்கவலை குழம்புல வந்து எந்த காய்கறி எதுவுமே போட வேண்டாங்க. ஏன்னா அவ்வளோ காய்கறி போடாமலே பார்த்திங்கன்னா பொதுவாக இந்த கவலை மீன் குழம்பு வந்து அவ்வளோ அருமையாக இருக்கும். மீன் குழம்பு அப்படின்றதுனால எங்கள் பூனை வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிருச்சு. பாருங்க, எனக்கு கவலை மீனில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா கவலை மீனுமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கவலை மீன். அதில் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா மத்தி கவலை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவ்வளோ அருமையாக இருக்கும் மத்தி கவலை சாப்பிட்றதுக்கு.
பனங்கவலை. இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் உங்களுக்கு கவலை மீனில் எத்தனை வெரைட்டிஸ் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். கொஞ்சமாக இந்த வெண்டைக்காய் பொரியல் அது கூட சேர்த்து வச்சு சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. அருமையாக இருக்குது. கவலை மீன் வந்து பார்த்திங்கன்னா வறுவல் கருவாடு செய்யும்போது இந்த மாதிரி தான் நம்ம வந்து இந்த பீஸை வலிக்கும் எடுத்துக்கணும், நடுமுள்ள அப்படியே விட்டுறணும். எடுத்து சாப்பிடுவோம். இந்த விலைக்கு வராங்க இல்லைங்களா மீன் விற்கிறதுக்கு, எங்கள் ஊர் பக்கம் பார்த்தீங்கன்னா 50 ரூபாய்க்கு எத்தனை கவலை கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 15 கவலை கொடுப்பாங்க எங்கள் ஊர் பக்கம். 100 ரூபாய்க்கு வாங்கினா ஒரு 30 கவலை மீன் கொடுப்பாங்க. இதுவே உங்கள் ஊர் பக்கம் 100 ரூபாய்க்கு எத்தனை கவலை மீன் கொடுப்பாங்க என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அருமை. இந்த தட்டை கவலைலாம் குழம்பு வச்சு சொல்லப்போனால் வீடியோக்காகலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கவலை மீன் குழம்புலாம் வச்சாங்கன்னா சாப்பாடு நான் வந்து அதிகமாக சாப்பிடுவேன். காரணம் என்ன அப்படின்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கவலை மீன். வெண்டைக்காவை சும்மா சொல்லக்கூடாதுங்க. வெண்டைக்காயில் கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், முட்டை எல்லாத்தையும் நல்லா உடச்சி போட்டு இந்த அருமையாக வச்சுருக்காங்க. சொல்லப்போனால் கவலை மீனை பொறுத்த வரைக்கும் தொட்டுக்கையே தேவையில்லை. இருந்தாலும் எங்கள் வீட்டில் எப்போ எந்த சாதம் செஞ்சாலும் ஏதாவது ஒரு தொட்டுக்க அதில் சேர்த்துருவாங்க. அதனால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் பொரியல் செஞ்சுட்டாங்க. கவலை மீனை நம்ம சாப்பாடு இருக்கு இல்லைங்களா, பழைய கஞ்சின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, இந்த பழைய கஞ்சிக்கு நம்ம இந்த கவலை மீன் நம்ம வச்சு சாப்பிட்டோன்னா, கஞ்சி குடித்தோன்னா, கொஞ்சமாக உப்பு போட்டு கஞ்சி குடித்தோன்னா நம்ம எவ்வளோ சாப்பாடு வேணாலும் சாப்பிட்லாங்க. உடம்புக்கு அவ்வளோ ஆரோக்கியமான ஒன்று கஞ்சி குடிக்கிறது. நம்ம சேனலில் கூட பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். சாப்பாடு தொட்டுக்கெல்லாம் வச்சு கஞ்சி குடித்த வீடியோ வந்து ஒரு வீடியோ நம்ம சேனல் பேஜில் அப்லோட் பண்ணியிருக்கேன். தம்ப்நெயிலில் பார்த்தா கூட தெரியும்னு நினைக்கிறேன். வீடியோ பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் பேஜில் போய்ட்டு பாருங்கள். இன்றைக்கி எங்கள் ஊரில் வந்து பார்த்திங்கன்னா போகின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, இந்த பழைய துணியை வந்து எரிக்கிறது. எல்லார் வீட்லேயும் பார்த்திங்கன்னா பழைய துணியெல்லாம் எரிச்சிட்டு இருப்பாங்க. நாளைக்கு இன்றைக்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வீட்டில் வந்து நான்வெஜ் எடுப்பாங்க. சிக்கனு, மட்டன் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அநேகமாக நாளைக்கு எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா மட்டன் இருக்குன்னு நினைக்கிறேன். மட்டன் இல்லை சிக்கன் ஏதாவது ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன். நாளைக்கு எங்கள் வீட்டில் சாம்பார் மக்களே.
நாளன்னைக்கு தான் எங்கள் வீட்டில் நான்வெஜ் செய்வாங்களாம். வெயிட் பண்ணி பார்ப்போம். வீடியோட எண்டுக்கு நம்ம வந்துட்டோம் பாருங்கள். அவ்வளோதான், சாப்பிட்டு முடிச்சிட்டேன். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். டாட்டா.